கரிகாலனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கண்டிப்பா குழந்தைங்களை காப்பாத்திடுவான். சந்தியா இப்ப இங்க வந்துட்டானா எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டானா நிச்சயம் நான் மாட்டிப்பேன். இதுல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னம்மா? ஒண்ணு இல்லண்ணே, அது எல்லாத்துலயும் உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாக்க சொன்னாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சுமா. இந்த பாருமா, சாம்பார், வடை, பாயாசம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சரி சரி. சாம்பார் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? நல்லா மனமா தான் இருக்கு. கொஞ்சம் கொடுங்களா, டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நீ பெரிய வீட்டு பொண்ணாச்சேம்மா, உனக்கு இல்லாததா? டேய், அந்த பொண்ணுக்கு அந்த சாம்பார் கொஞ்சம் குடுறா. குடு. பாத்துமா, சூடா இருக்கும். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷமா. நான் ஊத்துற வாளி பிடிக்கணும். என்னமா? என்னமாச்சு? ஐயோ, வாங்கல. யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. யாராவது ஓடி வாங்க. வாங்க. என்ன என்னாச்சு? பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. என்னாச்சு? என்னாச்சு? மாட்டோ தூக்கு. என்னாச்சு? ஐயா, ருசி பார்க்க சாம்பார் சாப்பிட்டாங்க. சாம்பார்ல ஏதோ கலந்திருக்கும் போல இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ கனகா, இவதான் விஷத்தையே கலந்தா. அப்புறம் எதுக்காக இதை சாப்பிடணும்? கனகா, இங்க பாரு. கனகா, என் உயிர் போனாலும் பரவாயில்லங்கய்யா. வேற யாரையும் விஷம் கலந்த சாம்பார சாப்பிட விட்டுறாதீங்க. என்னப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? தூங்குங்கப்பா. போன் யாருமா? என்னோடதான் மாமா. பாட்டி தான் கால் பண்றாங்க மாமா. பேசுமா. சொல்லுங்க பாட்டி. வானதி, நீ உடனே கிளம்பி நம்ம வயலுக்கு வாமா. எதுக்கு பாட்டி? அட, நீ வா சொல்றேன். இந்த பாரு, நீ வரும்போது அருளையும் கூட்டிட்டு வா. என்ன? சரிங்க பாட்டி. சரிம்மா. ஏங்க வர்றாங்க. பாட்டி உடனே நம்மள கிளம்பி வர சொன்னாங்க வயலுக்கு. எதுக்கு தெரியல, வா சொல்றேன்னு சொன்னாங்க. பெரியப்பா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாங்க 2 பேரும் வயலுக்கு போய் என்னன்னு கேட்டு வந்துடும். சரிப்பா, பாத்து போயிட்டு வாங்க. சரி பெரியப்பா. சரிம்மா. அவங்க 2 பேரும் எதுக்கு வயலுக்கு போறாங்க? அவங்களாமா? அம்மா, நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு இப்ப அவசரமா போறாங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. சரி, வண்டி எடுப்பா. வா. அதனால எனக்கு எதுவுமே கஷ்டமா தெரியல. டேய், பக்கத்திலேயே அவளை வச்சுக்கிட்டு அவளோட மனசு நோகுற மாதிரி உன்னால எப்படிடா இப்படி எல்லாம் பேச முடியுது? தாத்தா, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? இவதான் என்ன ஜெயிச்சு பாரு, நீ ஜெயிச்சிட்டனா நான் உன்னை விட்டு போயிடுறேன்னு சொன்னா. அதத்தானே நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இதுல இவ மனசு கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? டேய், அவ எதுக்குடா அப்படிலாம் சொல்ல போ? தாத்தா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மாமா சரியாதான் சொல்றாரு தாத்தா. நான் தான் அவர்கிட்ட சவால் விட்டேன். மாமா, பயிர் விளைஞ்சிருக்க அவ்வளவுதான். போர் அடிச்சு மூட்டை கட்டினாதான் நீங்க ஜெயிச்சீங்களா இல்ல நான் ஜெயிச்சேனான்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப அவசரப்படாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களால என்ன ஜெயிக்கவும் முடியாது, என்னை விட்டு போகவும் முடியாது. அப்படி சொல்லு. டேய், உன்னை நான் நிச்சயமா ஜெயிப்பேன். தாத்தா, இந்த நெல்லெல்லாம் போர் அடிச்சு
மூட்டை கட்ட உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இவளை விட ஒரு மூட்டையாவது நான் அதிகமா எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டா அடுத்த நிமிஷமே இவளை என்கிட்ட இருந்து அடிச்சு விரட்டிட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். ஏமா வானதி, நீ அருள்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அருள் பண்ணியிருக்கிற விளைச்சல் கண்டிப்பா உன்னை விட அதிகமா தான் இருக்கும். எனக்கு அதானே தாத்தா வேணும். அப்பதானே அவரு 4000 கிலோக்கு மேல விளைச்சல் எடுத்து அமெரிக்கா போக முடியும். நான் உடனே சிஓக்கு கால் பண்ணி விளைச்சல கணக்கெடுக்க ஆளுங்களை வர சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குமா. உன் வாழ்க்கையை நீயே அடிச்சுக்க இவ்வளவு வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இத பாருமா, வாழ்க்கை நம்ம பின்னாடியே வாழாட்டிக்கிட்டு வர்ற நாய் கிடையாதுமா. அதை விட்டுட்டோம்னா போனது போனதுதான், திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காதுமா. நீ அவசரப்பட்டு யோசிக்காம நடந்துக்கிறியோன்னு எனக்கு தோணுதுமா. அதுக்கு மேல உன்னோட இஷ்டம், எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏமா எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற? உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிமா. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏங்க இருங்க, நானும் வரேன்.